ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு கார்ட்டூன் ஆர்ட் தான் சொல்லித்தர போகிறேன். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கார்ட்டூன் படம் வரைஞ்சி அதில் வந்து நம்ம கலர் யூஸ் பண்ணால் பிடிக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்காக நான் வந்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை வச்சு நம்ம ஒரு அழகான கார்ட்டூன் டிசைன் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி வரையக்கூடிய கார்ட்டூன் எதுன்னு தெரியுமா? டோரேமான் தான் நம்ம வந்து வரைய போகிறோம். அது வரைஞ்சி எப்படி நம்ம ஃபேப்ரிக் கலர் பெயிண்ட் கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். நான் அவுட்லைனுக்காக பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர், ஒயிட் கலர், எல்லோ, ஸ்கை ப்ளூ, ஆரஞ்சு, இதுதான் வந்து அந்த கலர். ப்ரெஷ்ஷு வந்து நான் எல்லாமே ரவுண்ட் ப்ரெஷ் தான் எடுத்திருக்கேன். சைஸ் வந்து 000. நான் ஒரு நம்பர் விட்டு அந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் எடுத்திருக்கேன். எல்லாமே ரவுண்ட் ப்ரெஷ்ஷு தான். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃப்ரீ ஹேண்டில் வந்து ஒரு டோரேமான் இமேஜ் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வரைய தெரிஞ்சவங்க டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த இமேஜை வரையலாம். வரைய தெரியாதவங்க நான் ஒரு ட்ரேசிங் மெத்தட் வந்து எப்படி வரையலான்னு ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுக்குரிய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன். நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு அழகான டோரேமான் படம் வரைஞ்சிட்டேன். இதுக்கு எப்படி நம்ம கலர் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த கிளாத்தில் படும்போது பார்த்து படுங்க, ஏன்னா அது வந்து கீழே வந்து விழுந்துடும். இப்போ சைஸ் வந்து நான் ரவுண்ட் ப்ரஷ் வந்து 3 எடுத்திருக்கேன். நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த படம் வரைஞ்சி இருக்கோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம எங்கெங்கே டோரேமானுக்கு அதே கலர் நம்ம வந்து கொடுக்கலாம். நான் ஸ்கை ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கேன். நான் அந்த இடம் மட்டும் இந்த ப்ளூ கலர் வந்து நான் தரேன். நீங்கள் வந்து பொறுமையாக அடிங்க, ஏன்னா இது வந்து வெளியெல்லாம் நம்ம வந்து போகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பசங்க வந்து விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம வரைஞ்சி கொடுத்தோன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லை அவங்க யூஸ் பண்ணுற அந்த கர்ச்சீப்பில் அதெல்லாம் நீங்கள் வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா ஹேண்ட் கர்ச்சீப்லலாம் வந்து அவங்க ரொம்ப விரும்பி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து அவங்களுக்கு வந்து ட்ராயிங்கும் வந்து சொல்லித்தரலாம். அது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய கிளாஸில் யார் யார் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். நீங்கள் அதில் வந்து கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன கிளாஸ் எடுக்கிறேன்னா, ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ், சில்க் த்ரெட், ஜுவல்லரி மேக்கிங், அந்த கிளாஸ் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எங்கெங்கே இந்த ஸ்கை ப்ளூ கலர் வருமோ அங்கெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து கொடுத்துக்கணும். இப்போ வந்து மேலே நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கை பகுதியில் வந்து நம்ம கொடுக்கணும். கைக்கும் அந்த உடம்பு பகுதிக்கும் நம்ம வந்து இந்த கலர் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்மளே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் ஃப்ளவரில் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு பேரட், ஒரு பீகாக் பேர்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கார்ட்டூன் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு நான் இது வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அடுத்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் வீடியோவில் நம்ம என்ன கார்ட்டூன் வந்து வரைஞ்சி அதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கலான்னு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கார்ட்டூனை வந்து உங்களுக்கு வரைஞ்சி கலரிங் கொடுக்குறேன். அது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கார்ட்டூன் வரையலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதே கார்ட்டூனை வரைஞ்சி உங்களுக்கு வந்து கலர் அடிப்பேன், சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கான வீடியோ தான். இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோவாக நான் எடுத்து நான் போடுறேன். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் பண்ணுற விஷயங்கள், நான் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு வந்து பாதியிலே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து அழகாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏன்னா டோரேமானுக்கு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து இந்த ஸ்கை ப்ளூவில் வந்து கலர் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் மாற்றி அடிக்கிறதுனால நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம். நான் அதே கலர் சேம் கலரவே நான் வந்து கொடுக்குறேன். ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதோடைய வாய் பகுதிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதோட வாய் பகுதிக்கு வந்து நம்ம வந்து ரெட் கலர் எடுக்கலாம். நிறைய வந்து ப்ரஷ் சைஸ் வந்து 3 எடுத்திருக்கேன். ரவுண்ட் ப்ரஷ்ஷில் நான் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ் எதுவும் நான் எடுக்கலை. இதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு நான் அயன் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடில் வந்து நீங்கள் அயன் பண்ணணும். எப்படி அயன் பண்ணணும்னு வந்து புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் அதுவும் சொல்லிடுறேன். என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் இந்த வீடியோ முடியும் போது நான் வந்து அதை வந்து உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்க்கும்போது மேலே வந்து லைக் பட்டன் இருக்குது இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுவேன். அது உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த ரெட் கலர் மட்டும் கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் கூட நம்ம டோரேமான் வந்து அழகாக நம்ம வரையலாம். இல்லை பிளெயின் ஸ்க்ரீன் பெட்ஷீட் அதில் கூட நம்மளே வந்து இந்த டோரேமான் வந்து எத்தனை வேணாலும் நம்ம வரையலாம். அப்புறம் அந்த மூக்கு பகுதிக்கு வந்து நான் அங்கே மட்டும் நான் வந்து அழகாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து ரெட் கலர் வரும் இல்லையா, ஸோ அங்கே மட்டும் லைட்டாக நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதே போல் கார்ட்டூன் வீடியோ, ஃப்ளவர் வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன்னா கீழே வந்து நீங்கள் மோர் வீடியோன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அழகாக நம்ம அதுக்கு மூக்கும் வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அதோட வாய் பகுதிக்கு வந்து ஆரஞ்சு கலர் வந்து நம்ம கொடுக்கலாம். நம்ம ரெட் கலர் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே ரவுண்ட் ப்ரஷ்ஷில் அதே 3 தான் சைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன சைஸில் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ்லேயே வந்து வரைஞ்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஐடியா தான். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து அதை வரைஞ்சி இந்த மாதிரி வந்து கலர் கொடுக்கலாம். இது தனியாக வந்து நம்ம பேட்ச் ஒர்க்காகவும் நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து வேறு துணியில் வந்து அட்டாச்சும் பண்ணலாம். இந்த ஆரிலெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு, அதே போல் இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்லேயே நம்ம பண்ணலாம். பார்த்திங்களா, இது அழகாக நம்ம வாய் பகுதிக்கு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லோ கலர் எடுத்து அதோட கீழ் பகுதியில் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த இடத்துல அதோட கீழ் பகுதியில் நம்ம வந்து கொடுக்கலாம். நான் ஃபுல்லாகவே கொடுத்துறேன். அப்புறமேட்டு நம்ம வந்து பிளாக் கலரில் வந்து நம்ம வந்து அது ஃபினிஷிங் கொடுத்துடலாம். இங்கே ஒரு டிசைன் போல் வரும். ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலர் கொடுத்துட்றேன்.
இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது கண்ணுக்கு வந்து பிளாக் கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம ஒயிட் கலரில் கொடுக்கலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதுக்கு வந்து ப்ரெஷ்ஷு வந்து நீங்கள் மெலிஸ் ப்ரெஷ் எடுத்துக்குங்க. சைஸ் வந்து 000 எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், கண்ணுக்கு நம்ம கொடுக்குறோம். கண்ணுக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். 000 இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நான் கொடுக்குறேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை சுற்றி இந்த அவுட்லைன்லாம் வந்து நம்ம பிளாக் கலர் வந்து கொடுக்கணும். இந்த கோடு இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து நம்ம இது வந்து கொடுக்கணும். பொறுமையாக கொடுங்க. லைட்டாக கொடுங்க. இப்போ இந்த சைடு நம்ம கொடுக்கணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அவுட்லைன் ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுன்னா முடிச்ச பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போலாம் நம்ம வந்து பெயிண்ட் அடித்து எம்டியாக இருக்குல்ல, அங்கெல்லாம் நான் வந்து ஒயிட் கலர் வந்து மேலே வந்து கொடுக்குறேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கண்ணில் வந்து ஒரே ஒரு பொட்டு மட்டும் நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். இந்த ஒயிட் கிளாத்னால அப்படியே விட்டுடலாம். இல்லைனா தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த கலர் தான் வந்து கொடுக்கலாம். ஃபுல்லாக வந்து ஒயிட் கொடுக்கணும். நான் கொடுத்து முடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம ஒயிட் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம டோரேமான் வந்து அழகாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து இதை இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னா நான் பண்ணுற ஆரி, இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து செக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு 1 டே ஃபுல்லாக வந்து இதை வந்து காய விட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து தனியாக எடுத்துட்டு இந்த கிளாத்தை திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணணும். அப்புறம் இந்த கிளாத்தும் அந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டும் ஒன்றா வந்து மெர்ஜ் ஆகும். அப்போ உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து அதிலே வந்து தங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். இதுதான் இது முக்கியமான டிப்ஸ். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.